ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பாதித்த நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை நம்மளோட பசங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம பேர பசங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க என்ன நம்மகிட்ட சொல்ல வராங்க, அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு சில நிமிஷங்கள் தான் ஆகும், இல்லை ஒரு சில மணி நேரம்தான் ஆகும் அவங்களோட விஷயத்தை நம்ம தீர்த்து வைக்கிறதுக்கு. அதை தீர்த்து வச்சிட்டிங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயமா அவங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துலலாம் அவங்களால நம்ம கூட இருக்க முடியாமல் சூழ்நிலையாக இருக்கும், இல்லை நம்ம எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும், இல்லை நம்மளை விட்டு பிரிகிற அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இயற்கை அந்த மாதிரி நடத்தலாம். அப்படி இருக்கும்போது அவங்க போனதுக்கப்புறம் ஐயோ அவங்க இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே, அவங்கக்கிட்ட இதெல்லாம் பேசியிருக்கலாமே, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கேட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறத விட நம்ம இருக்கும்போதே கவனிக்கிறது நல்லது. நம்ம இருக்கும்போது எல்லார்கிட்டேயும் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிட்டால் நம்ம அவங்க இல்லாத போது அவங்கள நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.